செட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த மீனை பிடிக்கிறதுக்காக இங்க பாருங்க. ரைட் ஆட்டோ ரைட் வந்துரு சீசு. குளத்துக்குள்ள இப்படி ஒரு மீனண்டே தான் பாக்குறோம். இங்க கும்பலாத்தியோ வணக்கம் நண்பர்களே, எப்படி எல்லாரும் சோமா இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம். நீங்களும் வந்து நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் நேற்று சும்மா வேலையூருக்கா சுற்றி பாம்பு வந்தா போல இங்கே பாருங்க கொஞ்சால குளடையில் தூண்டில் எல்லாம் வாங்கி தங்கூசி எல்லாம் வாங்கி எல்லாம் வடிவாக சும்மா செட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கு இந்த மீனை பிடிக்கிறதுக்காக இங்கே பாருங்க நல்ல மண்புழு என்ன சேர்க்கணும்னு சொன்னால் வெட்டி கொண்டு வந்திருக்கோம். பார்ப்போமே மீன் என்ன மாதிரி பிடிபடுதோ அப்படி என்ன இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் தூண்டில் போட்டு மீனை பிடிப்போமே. இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு மண்புழு எடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் குத்த போகிறோமே தூண்டில். ரைட், நாங்கள் மண்புழு போட்டு தான் பிடிக்கிறோம் நாங்கள். ஓகே, இங்கே பாருங்க, இப்போ மண்புழு என்ன செய்யணும்னு சொன்னால் குத்திட்டோமே. இப்போ தண்ணிக்குள்ள தூக்கி போட போகிறோமா. ஐயோ இங்கே எடுக்கணும் பார்ப்போம். பாருங்க மீன் கொத்துறாரு. அம்மா கட்டிச்சு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகளே, மீன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் போடுற புழுவை தான் புல்லாக சாப்பிட்றாரு. அப்படித்தான் 2-3 தரம் அவளை சாப்பிட்றதான். கொஞ்சம் என்ன வேணும்னு சொன்னால் வரி வேணும். இந்த கொஞ்சம் மீன் வருமே ரெடியாக இருக்கும். உறவுகளை என்னன்னு சொன்னால் நாங்கள் போட என்ன செய்யணும்னு சொன்னால் மண்புழுவை தான் சாப்பிடினோம். ரைட், பார்ப்போம். இந்த மீன் பிடிக்காம போகிறேன் சங்கி என்றாலும் அப்படி நடக்காது. பாருங்க ரைட், இந்த கடுப்பு பாருங்க ஒரு பிட்டி ஒரு சுறாவே அம்படப்பா. கரீஸ் பெரிய கொண்டு நீங்களே அள்ளி போடுங்க மீன். சின்ன மீனை பிடிக்க பெரிய ரைட் ஆட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வெற்றிகரமாக நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒரு பாசியாக பிடிச்சிட்டோமே. ரைட், ஆனால் ஒரு பெரிய மீன் இதை மாட்டு போடுதா. சரி, ஓமனே இனித்தான் பேரும் பொறுங்கோ. ரைட், இங்க பாத்தீங்களா எப்படி வெட்டி ஒரு 4 கிலோல பாருங்க உறவுகளே எப்படி இருக்கு பாத்தீங்களா. 4 கிலோல ஒரு சின்ன ஆளா விட்டுட்டார். பாத்தீங்களா என்ன செய்ய போறோம் பாத்தீங்களா. இங்க பாத்தீங்களா ஒரு மீன் புள்ளிரால் பிடி விட்டார் பாருங்க. ரைட், இப்ப நாங்க இதை என்ன செய்ய போறோம் கலாட்டி சொப்பி கொண்டு வாங்க. ஆனா இது சின்ன இருக்கா. அது சின்ன இருந்தா என்ன சின்ன இருக்கு பொறிச்சு போடுவோம் கூட வீட்டு நாய்க்கு போடுவோம். ரைட், பேக் கொண்டாங்க. முதல் முறையாக தூண்டிலில் மீன் பிடிபடுகிறது. ஆனா அங்க மீன் கொத்துதான் தெரியல எனக்கு. அப்ப என்ன இழுக்கிறது, ஒரு குறிப்பில இழுக்கிறதோ? வந்துரு சீசு.
இந்த கட்டு மீன் பிடிபடுது பாருங்க. இல்ல இல்ல சூட மீன் இங்க பாருங்க உறவுகளே, இது என்ன மீன் எனக்கே தெரியாது பாருங்க. இது வந்து இது இண்டே தான் நான் பாக்குறேன். இந்த மீன் பாருங்க கொஞ்சம் புதுசா குளத்துக்குள்ள இப்படி ஒரு மீனை இண்டே தான் பாக்குறேன். இங்க திருப்பி காட்டுங்க, திருப்புங்க. இங்க இதெல்லாம் எங்கட வீட்டை நிக்கிற பிள்ளைதான். சரி வீட்டு இங்க பாருங்க, இதுக்கு ஏதோ பேர் நான் மறந்துட்டேன். தேரையோ? அதான் அது இல்ல தேரேக்கு, இது தேரை அது இல்ல. இது இங்க பாருங்க உறவுகளே, கும்பலாத்தியோ. சரி இதுக்கு போடுவோமே. அரசுக்கு எல்லா பேரும் தெரியுமா? கும்பலாத்தின்றீங்க. கும்பலாத்தின்னா ஓ பிரிய மீன் இது கொஞ்சம் பெருசுடா. பொறுங்க என்ன இது முடியல. பாருங்க உறவுகளே, நிறைய நேரம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன் இதுதான் பாருங்க. என்னென்ற சொன்னா, நாங்கள் தூண்டில் காட்டினேன், நான் தானே காட்டினான். தூண்டில் காட்டின முறை புல போல இருக்கு. பார்ப்பேன் நான் பெரிய குளத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய வீடியோ என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு எடுத்து போடுவேன். என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் தூண்டில் கட்ட தெரியுமா வைகி. ஓகே, இது வந்து என்ன மீனுன்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பாருங்க இது என்ன மீனுன்னு தெரியல. இது வந்து சின்ன சின்ன சிலாப்பி. ஓகே, இது தெரிஞ்சிருந்தா இதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே உறவுகளே, வாழ்க்கையில நீங்க யூடியூப் சேனல்ல இப்படி ஒரு மீன், இவ்வளவு பெரிய மீன் யார் பிடிச்சு நீங்க போட்டு பார்த்துருக்க. இதோட ஒரு பெரிய மீன் யாரும் பிடிச்சு நிச்சயமா என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க மீன் பிடிச்சினாங்களா இல்லையாண்டு இல்லை என்ன உறவுகளை நாங்கள் மீன் பிடிச்சி என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். பெரிய மீன் என்ன செய்யணும்னு சொன்னா நிச்சயமா நான் பெரிய குளத்துல போய் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ போடுவேன். ஓகே, மறக்காம எங்களோட வீடியோ பாருங்க. நாங்க கொஞ்சம் லேட்டா தான் வந்தோம், வேற வீடியோ நாங்க என்ன செய்யணும் எடுத்தோம், அதுக்காக லேட் ஆயிட்டு நாங்க வேற. ஓகே, ஒரு உடனே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே உறவுகளே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க ஹரிஷ்.